Dear people, I would like to preach on the topic, the man who went to the hell. நரகத்துக்கு போன மனிதனை குறித்த தலைப்பில் இந்த நாளில் உங்கள் மத்தியில் நான் பேசும்படியாக இருக்கிறேன். Probably many people think that hell will be a place where terrible sinners will be there. பொதுவாக அநேகர் நினைப்பது என்னவென்றால், நரகம் என்பது பயங்கரமான பாவிகளால் நிரப்பப்பட்ட இடமாக இருக்கும் என்று எண்ணுகிற காரியம் உண்டு. But I tell you, hell will be full of so-called good people in the world. நரகம் என்பது இந்த உலகத்தில் நல்ல மக்கள் என்று சொல்லப்படுகிற அநேகரால் தான் நிரம்பி இருக்கும். See, the sins of commission and the sins of omission, அதாவது நாம் செய்த பாவங்கள், செய்ய தவறின நன்மைகள் இரண்டுமே பாவம்தான். Both of them are sins. So I would like to talk to you regarding this rich man and show you how the hell will be full of good people, so-called good people. நான் உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையின் மூலமாக நரகமானது எவ்விதமாக நல்ல மக்களால் நிரம்பி இருக்கும் என்பதை குறித்து நான் உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக இருக்கிறேன். Dear people, the Lord Jesus Christ said, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒன்று சொன்னார். What did he say? Matthew Gospel 21:31. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 31வது வசனத்தில், Matthew Gospel 21:31. Whither of them twain did the will of his father? They say unto him the first. Jesus saith unto them, Verily I say unto you, that the publicans and the harlots go into the kingdom of God before you. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். The Lord Jesus Christ said, the heaven will be filled of publicans and harlots. Is it not an irony? இது ஒரு விந்தையாக இருக்கிறது இல்லையா? பரலோகத்தில் ஆயக்காரர்களும் வேசிகளும் இருப்பார்கள், நரகத்தில் நல்ல மக்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். This is the biblical teaching. இதுதான் வேதம் போதிக்கிற ஒரு காரியம். So I pray that the Holy Spirit of God should speak to you this morning very clearly. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த காலையில் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று நான் அதிகமாக ஜெபிக்கிறேன். With a real burden I have come to this sermon today, dear people. ஒரு உண்மையான பாரத்தோடு கூட இந்த காலையில் இந்த பிரசங்கத்தை நான் செய்கிறேன். I would like to tell you about this rich man 4 things. இந்த ஐஸ்வர்யவானை குறித்து 4 காரியங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். The first thing, he lived for himself, the Bible says. அவன் தனக்காகவே வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. Because when Abraham was telling, ஆபிரகாம் சொன்ன பொழுது இங்கே நாம் பார்க்கும்படியான காரியம் என்னவென்றால்,
in Matthew Gospel 16th chapter, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் 25th verse 25வது வசனத்தில், here he said, உன் நன்மைகளை அனுபவித்தாய். He lived for himself. So many people, they live for themselves today. இன்றைக்கு அநேக மக்கள் தங்களுக்காக வாழ்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். குட் இன்கம், நல்ல வருமானம், குட் ஹெல்த், நல்ல ஒரு ஆரோக்கியம். And they say, I am not like the publican. அந்த ஆயக்காரனை போல என்று இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். Even they could say they are very good people, very good people. அவர்கள் மிக நல்லவர்களாக இருக்கிறவர்கள் என்பதை குறித்து நாம் சந்தேகமே இல்லை. very hard working people, மிக கடினமாக உழைக்கும்படியான மக்களாக அவர்கள் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். And so, but they lived for themselves. அவர்கள் தங்களுக்காகவே வாழ்ந்தவர்கள். They really enjoy this life. இந்த வாழ்க்கை அனுபவிக்கிறார்கள். They are not put in trouble like other people. மற்றவர்களைப் போல அதிக கஷ்டத்தில் இல்லை. Not much of want of money. பணம் அதிகம் கஷ்டம் இல்லை. குட் எஜுகேஷன், நல்ல படிப்பு, குட் ஸ்டேட்டஸ், நல்ல அந்தஸ்து, குட் ஹவுஸ், நல்ல வீடு. They are not like other people. They are very good people. அவர்கள் மிக நல்லவர்களாக இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். They enjoy life. அவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். Because they were all blessed with so many good things of this world. இந்த உலகத்தினுடைய பல நன்மைகளினால அவர்கள் இருப்பது நிமித்தமாக அவைகள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறார்கள். The rich man, he enjoyed his life. அவன் தன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்தான். He wore very costly clothing. நல்ல விலையேறப்பெற்ற வஸ்திரம் தரித்து கொண்டான். He lived sumptuously. நன்றாக வாழ்ந்தான். He didn't do any harm to others. மற்றவர்களுக்கு அவன் எந்தவித தீமையும் கூட செய்யவில்லை. The second point I would like to enlighten is, நான் இரண்டாவது காரியம் சொல்ல விரும்புகிறது, he was not a sinner or a terrible sinner even outwardly. This rich man, இந்த பெரிய பணக்காரன் என்பவன், அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாவின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்களே. He was not a drunkard. அவன் ஒரு குடிகாரன் இல்லை. He was not an adulterer. ஒரு விபச்சாரக்காரன் இல்லை. He was not a fornicator. ஒரு வேசிக்கள்ளன் அல்ல. He was not an idolater. அவன் ஒரு விக்கிர ஆராதனைக்காரன் இல்லை. He was not deceiving anybody. யாரையுமே அவன் ஏமாற்றவில்லை. Even he didn't drive Lazarus in such situation. லாசருவை கூட அந்த இடத்திலிருந்து அவன் துரத்தல. He rather allowed Lazarus to be there. லாசர் அந்த இடத்துல இருக்கும்படியாக கூட அவன் அனுமதித்தான். A very good man. Dear people, we think that only sinners will go to hell. பாவிகள் மாத்திரம்தான் நரகத்துக்கு போவார்கள் என்று சொல்லுகிறோம். But dear people, hell will be filled with so-called good people. நரகம் என்பது மிக நல்ல மக்களால் உலகத்தின் அளவில் சொல்லப்படுகிறவர்களாக நிரம்பி இருக்கும். This rich man was a good man. இந்த ஐஸ்வர்யவான் ஒரு நல்ல மனுஷன்தான். We can't see anything grossly evil. அவன் எந்த விதத்திலும் மிக மோசமான மனுஷன் சொல்லவில்லை. He was a rich man, so he wore clothes, very costly clothing. அவன் ஒரு ஐஸ்வர்யவான், ஆகவே நல்ல விலையில் ஆடைகளை அனுபவித்தான். He was eating sumptuously. அவன் அவிதமாக அங்கே சாப்பிட்டான். Probably he would have been happy. At least the crumbs were given to Lazarus. லாசருக்கு அந்த துணிக்கள் போர்து என்பதை குறித்து அவன் சந்தோஷப்பட்டு கூட இருந்திருக்கக்கூடும். He was not a terrible sinner.
அவன் ஒரு பெரிய பாவி இல்லை. In nowhere Bible says that he was not a big sinner. The Bible says he lived for himself, that's all. And the 19th verse, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். He was living richly every day, wearing costly clothing, and in other words, he was living happily. So what is wrong that we could find out? A gross sinner. Probably if you could find out anything of him, அவனிடத்திலிருந்து ஒரு பயங்கரமான பாவின்னு சொல்லக்கூடிய விதத்தில் என்ன இருக்கு நீங்க சொல்ல முடியும்? No dear friend, but he ended up in hell. ஆனா நரகத்துக்கு தான் அவன் போனான். He was enjoying life, வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருந்தான். Yes, God has blessed him with good income. நல்ல அங்கே வருமானத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். So nothing wrong. அதில் எந்த விதமான தவறு இருக்கு நம்ம சொல்ல முடியல. Only thing, he lived for himself. தனக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தான். Are you a person living like this today? ஒருவேளை உங்க வாழ்க்கையில் விதமாக நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபராக இருக்கிறீர்களா? You are not a big sinner. நீ ஒரு பெரிய பாவி இல்லை. You are not a drunkard. நீ ஒரு குடிகாரன் இல்லை. You are not an adulterer, விபச்சாரக்காரர், fornicator. You are not deceiving anybody. நீ யாரை ஏமாற்ற? You are helping other people. மற்றவர்களுக்கு கூட உதவி செய்கிறாய். It's good. But dear people, what about your eternity? உன்னுடைய நித்தியத்தை குறித்த காரியம் என்ன? So I have dealt outwardly, அவருடைய வெளிப்பிரகாரமான நிலையை குறித்து நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்னேன். I would like to tell you something inwardly. அவருடைய வாழ்க்கையில் உள்ளான சில காரியங்களை குறித்து நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். This is the third point. மூன்றாவது பகுதியாக நான் சொல்லும்படியான காரியம். He was a religious person and he knew the truth also. அவன் ஒரு பக்திக்குரிய மனுஷங்க. சத்தியத்தை கூட அவன் அறிந்திருந்தான். Even though he was a rich man, he was a religious Jew. அவன் ஒரு ஆவிக்குரிய யூதன். I don't think that he really trespassed anything of the so-called outward religious law even. வெளியரங்கமான அந்த யூத கட்டளைகளை அவன் மீறினான் என்பதாக கூட நம்மால் பார்க்க முடியவில்லை. So probably you may ask, how could you say that he was a religious man? ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்படி உங்களால் சொல்ல முடியுதுன்னு நீங்கள் கேட்கலாம். You see, Luke's Gospel 16th chapter, லூக்கா 16வது அதிகாரம் 23 and 24, 23, 24, and in hell he lift up his eyes, being in torment, and seeth Abraham afar off, and Lazarus in his bosom. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, in hell he lift up. Probably he would never have expected that he will end up in hell. நரகத்துக்கு போவான்னு அவன் நினைச்சு கூட பார்த்துருக்கலன்னு நான் நினைக்கிறேன். இட் வாஸ் அ சடன் ஷாக். அது ஒரு எதிர்பாராத அதிர்ச்சி தான் நான் நினைக்கிறேன். அவன் அமிதமாக தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, he was behaving politely, not he was abusing in any way. தவறான கெட்ட வார்த்தைகளை பேசி கூட இது பண்ணல. அவன் ஒரு தன்மையோடு கூட பேசுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். He saw Abraham and Lazarus far off. ஆபிரகாமிய லாசருவன் தூரத்தில் பார்க்குறான். 24th verse, 24வது வசனத்தில், and he cried and said, Father Abraham,
அவன் இங்கே கூப்பிடுறான் பாருங்க. நரகத்தில் இருந்தாலும் கூட மரியாதையா, தகப்பனாகிய ஆபிரகாமே, who will call this verse like this? விதமாக யார் அழைப்பார்கள்? only Jews will call Father Abraham. யூதர்கள் மாத்திரம்தான் தகப்பனாகிய ஆபிரகாமே என்று அழைப்பார்கள். he was in hell, நரகத்தில் இருந்து கொண்டிருக்கிறான். he was in torment, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். still he was religious. even ஒரு பக்திக்குரிய மனுஷனை போல அவன் மத சம்பந்தமான ஈடுபாடுள்ள ஒரு மனுஷனாகவே காணப்படுகிறான். ஃபாதர் ஆபிரகாம், தகப்பனாகிய ஆபிரகாமே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். Dear people, it is true, he was a rich man. அவன் ஒரு பெரிய பணக்காரன். but he was a religious Jew. அவன் ஒரு பக்திக்குரிய யூதனாக காணப்பட்டான். he talks about repentance. மனம் திரும்புதலை குறித்து அவன் பேசுகிறானுங்க. when you really see, he talks about repentance and evangelism. மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறான், சுவிசேஷ ஊழியத்தை பற்றி பேசுகிறான். you see, Luke's Gospel 16 chapter 27 to 30, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் 27th verse, and he said, I pray thee therefore, Father, that thou wouldst send him to my father's house. Again he calls Abraham father. மறுபடியுமாக ஆபிரகாமை தகப்பனே என்று தான் அழைக்கிறான். சொல்றான், தகப்பனே, I pray thee therefore, Father, that thou wouldst send him to my father's house. தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அங்கு அவனை சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு அனுப்பும். He was a burdened man for evangelism. சுவிசேஷ பணியில பாரமுள்ளவனாக பேசுகிறான். என்ன சொல்றான்? I have 5 brethren, எனக்கு 5 சகோதரர் உண்டு, that he may testify unto them, lest they also come into this place of torment. அவர்களும் இந்த வேதனையுள்ள இடத்துக்கு வந்துட வேண்டாம். Let them not come to this place. Dear people, this is a true story. இது உண்மையான ஒரு நிகழ்வு. Because when Jesus mentions a name, this is a real incident. ஒரு பெயரை குறிக்கும் பொழுது ஒரு உண்மையான நிகழ்வு அது. In all the parables of Jesus, இயேசுவினுடைய எல்லா விதமான உவமைகளில் not even in a single place he mentioned any name. பெயர் என்பதை அவர் குறிக்கவே இல்லை. Only in this place we see the name here, and so this is not a parable. இங்கே பெயரை குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஆகவே இது ஒரு உவமை அல்ல. This is a real incident. இது உண்மையான ஒரு நிகழ்வு. What he says, என்ன சொல்றான்னா, இப்படி ஒருவேளை லாசரு போனா, if Lazarus goes, 30th verse, 30வது வசனத்தில், and he said, nay, Father Abraham, but if one went into them from the dead, they will repent. அவங்க மனம் திரும்புவார்கள். It talks about repentance. It talks about evangelism. He expresses burden for evangelism. மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறார், சுவிசேஷத்தை குறித்து பேசுகிறார், சுவிசேஷ பாரத்தை குறித்து பேசுகிறார். He had a great concern that his brothers should not come and suffer like this. தன்னுடைய சகோதரர்கள் இந்த இடத்தில் விதமாக வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Dear people, how about you this morning? இந்த காலையில் உன்னை பற்றி என்ன காரியம்? Probably you may be a person like this rich man. இந்த ஐஸ்வர்யப்பான போல நீங்கள் ஒருவராக இருக்கலாம். You may be going to the church regularly. ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறவர்களாக இருக்கலாம். Like this pious Jew,
You may be very jealous of your Christianity. ஒரு இந்த பக்தியுள்ள யூதனை போல உன்னுடைய கிறிஸ்தவத்தை குறித்து பக்தி வைராக்கியமாக கூட நீங்க இருக்கலாம். You may be a person even doing ministry, Sunday school, in church full of activities. சபையில் ஞாயிறு பள்ளி பலவிதமான காரியங்களில் ஈடுபாடுள்ளவர்களாக இருக்கலாம். You may be paying the tithes 1/10 of your income regularly to the church. சபைக்கு உங்களுடைய வருமானத்தில் 10% சபைக்கு கொடுக்கிறீர்கள். Add to that you offer offerings. அதுக்கு மேலாக காணிக்கை நீங்க கொடுக்கிறீர்கள். You appear to be very religious. ரொம்ப ஒரு பக்திக்குரிய நபரா போல நீங்க தானே காணப்படுகிறீர்கள். Probably you may think like this Pharisee. இந்த பரிசேயனை போல கூட உங்களை பற்றி நினைக்கலாம். Luke's Gospels 18th chapter, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் 11 and 12, 11-12, the Pharisee stood and prayed thus with himself, God, I thank thee that I am not as other men, or extortioners, unjust, adulterers, or even as this publican. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினாலுமே ஸ்தோத்திரிக்கிறேன். I praise thee, O God, I am not like this publican, I am not an adulterer. நான் இந்த ஆயக்காரனை போல இல்லை, ஒரு விபச்சாரக்காரன் இல்லை, அநியாயக்காரன் இல்லை, பரிகாரர் இல்லை. How many times you think I am a good Christian? எத்தனை முறை நீ நினைக்கிற நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன்? Not only that, he add to that, அதுக்கு இன்னும் கூட அவர் சேர்த்துறாரு. 12th verse, I fast twice in the week, I give tithes of all that possess. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். 2 times he was fasting. Is it not a great sacrifice? Fasting twice. வாரத்தில் 2 முறை உபவாசம் பண்ணுறது ஒரு பெரிய தியாகம் இல்லையா? It's true, it's very hard. We appreciate it. அது ரொம்ப கஷ்டம், அதை நம்ம நிச்சயமாக பாராட்டுகிறோம். I give tithes of all that I possess. நான் எனக்கு இருக்கிறது எல்லாத்துலேயுமே நான் தசமாக கொடுக்கிறேன். I didn't spare. எதுலையுமே நான் விட்டு கொடுக்கல. I tell you this morning, dear friend, are you a person like this? You are not an adulterer. நீ ஒரு விபச்சாரக்காரன் இல்லை. You are not a drunkard, குடிகாரன் இல்லை. You are not a fornicator, வேசிக்கல்லன் இல்லை. You are not deceiving people, மற்றவங்களை ஏமாற்றவர் இல்லை. You are a very good Christian of the church. சபையினுடைய ஒரு நல்ல கிறிஸ்தவன். Everybody appreciate you. உன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். Probably you think better of, உன்னை பற்றி ரொம்ப நல்லா நினைக்கிற. You read the Bible regularly. வேதத்தை தொடர்ச்சியாக வாசிக்கிற. You pray, ஜெபிக்கிற. So many good things are there. அநேக நன்மையான காரியங்கள் இருக்கிறது. I tell you, dear friend, even the rich man, you would have been going to the temple. ஆலயத்துக்கு போயிருப்பான். We see Jesus, when a widow was paying only 2 pence, many rich people were coming there and offering. அந்த விதவை ஒரே 2 பென்ஸை மட்டும் அந்த காசு துண்டு காசை போடும் பொழுது நிறைய ஐஸ்வர்யர்கள் வந்து போட்டு கொண்டிருக்கிறார்கள். Probably this man would have been offering so much to God. நிறைய காரியங்களை கொடுத்திருப்பான். He was a rich man with all the well dressed, costly clothing, நல்ல உடுத்து கொண்ட நல்ல ஒரு உடையோடு கூட you would have been going to the temple, ஆலயத்துக்கு போய் you would have been doing offerings, காணிக்கைலாம் கொடுத்திருப்பார். But he ended up in hell. ஆனா நரகத்துக்கு போயிட்டானே. Is it not so sad? வருத்தமானது இல்லையா? Probably you may ask, oh, then who will go to heaven? இப்போ யாரு பரலோகத்துக்கு போவாங்க? Oh, this morning I would like to explain it also. அதையும் கூட நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். Dear people, hell will be full of reverence.
அநேக ரெவரண்டுகள் இருப்பார்கள், ஃபுல் ஆஃப் பாஸ்டர்ஸ், நிறைய போதகர்கள் இருப்பார்கள், ஃபுல் ஆஃப் பிலீவர்ஸ், சோ கால் விசுவாசிகள் இருப்பாங்க, பிரீச்சர்ஸ் பிரசங்கிங்க இருப்பாங்க, எல்டர்ஸ், டீக்கன்ஸ், ரிஃபார்ம்டு பாஸ்டர்ஸ், சீர்திருத்த போதகர்கள். எஸ், they also will be when they are like this rich man, இந்த ஐஸ்வர்யனை போல. even reformed believers, yes, they also will be. அவங்களும் கூட அங்கதான் இருப்பாங்க. a very the pity is in hell everybody has to suffer as a lonely person. நரகத்தில் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் பாடணும், because of his suffering, no time, no possibility of interaction with others even. மற்றவர்களோடு கூட அங்கே பேசுறது கூட இருக்காது, ஏன்னா அவனுடைய பாடுகளை பெருசாக இருக்கு. You can't sit and ask, oh, why did you come here? அங்கே உட்காந்துக்கிட்டு ஏன் வந்தீங்க அப்படிலாம் கேட்டு இருக்க முடியாது. பட் இன் ஹெவன் there will be fellowship of saints. பரலோகத்தில் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் இருக்கும். Dear people, hell will be full of religious people. நரகம் என்பது அதிக பக்திக்குரிய மக்களால் தான் நிரம்பி இருக்கும். Yes, dear friend, I don't know why this man, he was not doing any evil. The rich man எந்த பொல்லாப்பும் செய்யல, குட் மேன், நல்ல மனுஷன், ஏன் இப்படியா போயிட்டானே? Churches are full of these people today. சபைகளில் இன்றைக்கு விதமான மக்கள் தான் நிரம்பி இருக்கிறாங்க. Very few saved people, if at all. அப்படி இருந்தாங்கன்னா ஒரு சில ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம். So why? Dear people, these are all the things done in their flesh. இதெல்லாம் மாம்சத்தில் உண்டான ஒரு காரியம். They were not renewed. அவர்கள் புதுப்பிக்கப்படவில்லை. Fourth point I would like to tell, who will go to heaven? யார் பரலோகத்துக்கு போவாங்க? I would like to tell you, the people who are convicted of the Holy Spirit, of their sinfulness. பரிசுத்த ஆவியினால அவருடைய பாவத்தை, பாவிங்கிற உணர்கிற ஒரு உணர்வை கொடுக்கப்பட்டவர்கள் தான் அங்கே போவாங்க. You can't create yourself. உன்னை நீ அதை உருவாக்கி கொள்ள முடியாது. Nobody can create themselves. அவங்களுக்குள்ள அதை உருவாக்கி கொள்ள முடியாது. But only when the Holy Spirit convicts them, பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உணர்த்தும் பொழுது மாத்திரம்தான் the conviction of an understanding that he is a sinner before a holy God will come to him. நான் பரிசுத்தமான ஒரு தேவனுக்கு முன்பாக தான் ஒரு பாவிங்கிற ஒரு உணர்வை அவன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுவான். Otherwise he can never be convinced. Thousands of sermons won't convince. இல்லைன்னா அந்த மனுஷன் அந்த மாதிரி இருக்கல, நீங்கள் அவங்க ஒரு பாவியில் உணர்த்த முடியாது. ஆயிரக்கணக்கான பிரசங்கங்கள் உணர்த்த முடியாது. No preacher can convince. எந்த ஒரு பிரசங்கியும் உணர்த்தி வைக்க முடியாது. Only the power of God, the Holy Spirit of God could convince, could convict. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் அவருடைய வாழ்க்கையில் அதை உணரச் செய்யும்படியான ஒரு காரியத்தை செய்ய முடியும். So I would like to tell you, when the Holy Spirit convicts in a person, what will be the change in him? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது என்ன விதமான மாற்றம் நேரிடும்? We have seen the religious side of this rich man. இந்த ஐஸ்வர்யனுடைய அந்த மத பக்திக்குரிய பகுதியை பார்த்தோம். Today many people are so like this. அநேக மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. Probably you may be of that sort. நீ கூட அப்படி இருக்கலாம். The Bible says in Galatians 2:20 and 21, கலாத்தியர் 2வது அதிகாரம் 20-21வது வசனத்தில், he understood that he need to be saved. அங்கே தான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அவசியத்தை உணர்கிறவனாய் அவன் காணப்படுகிறான். He could testify like this. இவ்விதமாக சாட்சியிட முடிகிறது. I am crucified with Christ.
Nevertheless, I live, yet not I, but Christ liveth in me. And the life which I now live in the flesh, I live by the faith of the Son of God, who loved me and gave himself for me. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். When a person will come to the cross, only when he realizes that he is a sinner, அவன் ஒரு பாவி என்று உணரும் பொழுது மாத்திரம்தான் வருவான். Cross is precious to him only we understand that he is a sinner. அவன் ஒரு பாவிங்கிறதை உணரும் பொழுது மாத்திரம்தான் சிலுவை என்பது அவனுக்கு மிக உன்னதமான ஒன்றாக இருக்கும். He will be running to the cross. சிலுவை அண்டையை ஓடுகிறவனாய் காணப்படுவான். He will understand that he is vile. அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான ஒரு பாவி, அவன் முற்றிலுமாக அவனுடைய வாழ்க்கையில இவ்விதமான ஒரு பாவி என்கிறதை உணர்கிறவனாய் காணப்படுவான். That's why in Luke's Gospel 18th chapter 13th verse, லூக்கா 18வது அதிகாரம் 13வது வசனத்தில் அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். And the publican standing afar off would not lift up so much as his eyes unto heaven, but smote upon his breast, saying, God, be merciful to me, a sinner. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கான்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, பாவியா தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். He was smoting upon the breast. Why should he smote upon the breast? He understood that he was helpless without God. தேவன் இல்லாமல் அவன் உதவியற்றவன் என்ற ஒரு உண்மையான உணர்வுக்குள் அவன் வருகிறவனாய் காணப்படும் நிமித்தமாக தன்னுடைய மார்பை அவர் அடித்துக் கொண்டு, he was not enough to lift up his eyes even. Bible says, would not lift up so much as his eyes unto heaven. அவன் தங்கள் கண்களை மயனிடத்துக்கு மானத்துக்கு ஏறெடுக்க துணியல. Because he would understand the wrath of God may come. Oh Lord, I am a sinner. Probably if the wrath comes upon me, what shall I do, oh God? ஆண்டவரே, நான் ஒரு கோபாக்கினைக்குரியவன். அந்த கோபாக்கினை என்பதில் வருமானால் என்ன ஆகக்கூடும்? Have mercy upon me, O God, a sinner. பாவியாக மேல் கிருபையாயிரும். I tell you, this is a miraculous work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் செயல்படுகிற மகத்துவமான காரியமாய் இது காணப்படுகிறதாக இருக்கிறது. Dear people, this is an amazing thing. இது மிக ஆச்சரியமான ஒரு காரியம். When the thief on the right side, when he saw Jesus very near, அந்த வலது பக்கத்தில் இருந்த கள்ளன் இயேசுவை மிக அருகாமையில கண்ட பொழுது, Lord, remember me. ஆண்டவரே, என்னை நினைக்கிற. No time for baptism. ஞானஸ்நானம் எடுக்க நேரம் இல்லை. No time to join a church or சபையில் அங்கே சேர நேரம் இல்லை. He said, this is the time. இதுவே தேவை. ஆகவே there was an urgency. He prayed, Lord, remember me. அவன் அந்த ஒரு தேவையை உணர்ந்தவனாக, ஆண்டவரே என் பேரில் கிருபையாயிரும் என்று அவன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். Dear people, St. Paul says, Galatians 2:21, கலாத்தியர் 2:21 வசனத்தில், I do not frustrate the grace of God. நான் தேவனுடைய கிருபையை விருதாக்குறதில்லை. Grace is precious to him. கிருபை அவனுக்கு விலையேறப்பட்டது. Oh, the favor of God for an unmerited sinner. ஒரு பயங்கரமான பாவி, தகுதி இல்லாத பேரிலே பொழியப்படுகிற இந்த தேவ கிருபை. Truly the preciousness of God's grace is so much to him. கிருபையினுடைய விலை மதிப்பில்லாத கிருபை அவனுக்கு ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது. St. Paul says, I do not frustrate the grace of God. For if righteousness come by the law, then Christ is dead in vain. நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. Oh dear people, they will be different people. I hold on only to the cross. சிலுவையை மாத்திரமே பற்றிக் கொள்ளுவேன். I will hereafter live, nevertheless not I, but Christ that liveth in me. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கை செய்கிறார்.
Every day I will look to the grace of God. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபைக்காக நான் பார்த்து கொண்டிருப்பேன். Every day I will look to God's grace. ஆண்டவருடைய கிருபைக்காக நோக்கி பார்ப்பேன். Nevertheless what I live is not of mine. இன்றைக்கு நான் வாழுவது என்னுடையதல்ல. It's of grace, கிருபையினால. Could you see the vast difference between these two, dear friends? இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை உன்னால பார்க்க முடிகிறதா? This religious person, இந்த பக்திக்குரிய மனுஷன், he was very religious, ரொம்ப பக்திக்குரியவன். Even in the church he thinks that he is a very better Christian. சபையில் ஒரு நல்ல கிறிஸ்தவன். To be appreciated, மெச்சப்பட வேண்டும். But here we see a condemned sinner, ஒரு ஆக்கினைக்குட்படுத்தப்பட்ட பாவி. அவனுடைய வாழ்க்கையில் I am not worthy of God. ஆண்டவரே நான் தகுதி இல்லவன் அல்ல. Saint Paul, educated man, also was coming in the same way. அவ்விதமாகத்தான் பவுலும் கூட வருகிறார். He didn't say I am a religious man. ஒரு பக்திக்குரிய மனுஷன்னு சொல்லல. You see in 1 Timothy 2 தீமோத்தேயுல பவுல் என்ன சொல்றார்? What does Saint Paul says? Dear people, deep-seated conviction in him will come that he is a sinner before God, nothing else. அவனுடைய வாழ்க்கையில அவன் ரட்சிக்கப்பட்டவனாக இருப்பான். ஆனால் அவனுக்குள்ளாக வருகிற ஒன்னே ஒரு உணர்வு, நான் ஒரு பாவி ஆண்டவரே, ஒரு பாவ தன்மை உள்ளவன். I am a sinful nature, nothing to boast of myself. 1 Timothy 1st chapter, 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 14th verse, நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடு அன்போடு கூட என்னிடத்தில் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம். அவர்களில் பிரதான பாவி நான். Jesus came into the world to save sinners. I am them. Of them I am the chief. I tell you, dear people, the first and foremost sign of a converted Christian is an understanding that he is a sinner, but for God's grace is absolutely condemned. அவன் ஒரு பாவிங்கிற ஒரு உணர்வு அவனுக்குள்ள இருக்குங்க. பாவத்தன்மை, I am a sinful man. Peter said, I am sinful, go away. Do you have such sort of conviction in your lives? அவனுடைய வாழ்க்கையில் விதமான உணர்வு இருக்கிறதா? I tell you, dear friend, have you surrendered to God your lives? உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடுத்திருக்கிறையா? Have you ever surrendered to God? Oh Lord, I am a sinner. நான் ஒரு பாவி. Have mercy upon me. Romans 12, we are just continuing with the Romans these days. ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரத்தில் இந்த நாட்களில் நாம் பார்த்து வருகிறோம். Romans 12 chapter, ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரத்தில் இந்த வேதமானது சொல்லுகிறதை வாசிக்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். O brethren, offer thyself as a living holy sacrifice. Can you say that I offered myself on the altar of the cross to live every day? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும் என்ற உடைய கிருபையை சார்ந்து நான் என்னை ஒப்புக் கொடுத்தேன்னு உன்னால் சொல்ல முடியுமா? I beseech you therefore, brethren, by the mercies of God, that ye present your bodies a living sacrifice, wholly acceptable unto God, which is your reasonable service. This is the acceptable service of God. இதுதான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட காரியம். Every day understanding that you are a sinner, நீ ஒரு பாவி என்ற உணர்வோடு ஒவ்வொரு நாளும், oh dear Lord, have mercy upon me today. இன்னைக்கு என் பேரில் கிருபையாயிரும். Have you ever offered yourself to God? தேவனுக்கு உன்னை ஜீவ பலியாக ஒப்புக்கு. Have you surrendered your life? I tell you, dear friend, many of you, I am afraid, you are a religious good person. உங்களில் அநேகர் நல்ல ஒரு ஆவிக்குரிய அல்லது மத சம்பந்தமான நபர். But you are not saved. You are not saved. நீ ரட்சிக்கப்படல. The Spirit of God has never convicted you to feel as a sinner. பரிசுத்த ஆவி நீ ஒரு பாவின்னு உணர்கிற உணர்வு உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கல. You could see one very perception of this, you could understand. இதை நீ சரியாக விளங்கிக் கொள்வது, அவங்க
their nature would not have been changed deeply if you see that. அவங்க சுபாவம் மாற்றப்பட்டிருக்காது. Religiously they will be very good people. மத சம்பந்தமாக நல்லா இருப்பாங்க. Praying people, Bible reading people, preaching people, preachers wives, preachers family. Good. பிரசங்கியனுடைய மனைவி, பிரசங்கியின் குடும்பம் நல்ல ஆவிக்குரிய மனிதர்கள். Not saved, ரட்சிக்கப்படல. Where will they go? எங்க போவாங்க? Where will you go? Under the light of this word, இந்த வசனத்தின் அடிப்படையில் நீ எங்க போவ? Have you ever offered yourself to God? நீ ஜீவ பலியா ஒப்பு கொடுத்திருக்கிறியா? You are the second verse மாதிரி பார்க்கறியே. You still attached to the world. உலகத்தின் பக்கமாக தான் நீ இருக்கிறியே. உன்னுடைய வாழ்க்கையில and be not conformed to this world, உலகத்துக்கொத்த வேஷம் தெரியாமல், have you ever surrendered to the will of God? அவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறியா? Have you really the last Wednesday I talked about 3 characteristics of God's will. அவனுடைய சித்தத்தினுடைய 3 அம்சங்களை குறித்து பேசினேன். ஒருவேளை if you not have heard that sermon, அந்த செய்தியை கேட்காம இருந்தா கேளுங்க. You are still conformed to the world, dear friend. நீ இன்னும் உலகத்துக்கு ஒத்த ஒரு மனுஷன் தாங்க. You are not surrendered your life. உடைய வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுக்கலையா? You will end up in hell because you are not better than this rich man. இந்த பணக்காரனை விட மேலானவங்க நீங்க இல்லைங்க. You are religious. பக்திக்குரிய இருக்கு. Oh dear people. ஒருவேளை நான் அடிக்கடி one verse I used to tell, அடிக்கடி ஒரு வசனத்தை நான் சொல்றது உண்டு. But when you hear this message, are you really pricked? நீ உண்மையா நீ அதில் குத்தப்படுறியா? அந்த வசனத்தை நான் காட்டுட்டுங்களா? 2 Peter 1:10, 2 பேதுரு 1:10. இந்த வசனத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னு சொன்னால், இதை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஆர் ரியலி எ கமிட்டட் பர்சன், நீ உண்மையாக ஒப்பு கொடுத்த நபராக இருப்பாயனா, ஐ எம் ஷூர் யூ வில் எக்ஸாமின் யுவர் செல்ஃப். உன்னை நீ ஆராய்ந்து பார்ப்ப. சப்போஸ் இஃப் எ பர்சன் கோஸ் டு அமெரிக்கா போனால் ஹி வில் செக் ஹிஸ் பாஸ்போர்ட், ஹி வில் செக் ஹிஸ் விசா, வில் செக்அப் எவ்ரிதிங், எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்ப்பாங்க. 2 Peter 1:10, wherefore the rather, brethren, give diligence to make your calling and election sure. For if he does these things, he shall never fail. இங்க சொல்றாரு, சகோதரரை உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. நீ இங்கே மோட்சத்துக்கு போவேன்னு சொல்லி நினைச்சு அங்கே நரகத்துக்கு போக மாட்டேன். You will want to go to hell when you think that you will go to heaven. How much you think? நீ எப்படி நினைக்கிற? Surely I will go to heaven. நான் நிச்சயமா மோட்சத்துக்கு போவேன். But they won't come to the light of God's word. அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. They were not convicted by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால அவங்க உணர்த்தப்படலை. They are not new creatures. புது சிருஷ்டி இல்லை. வாட் இஸ் திஸ் ரிப்பன்டன்ஸ்? மனம் திரும்புதல்னா என்ன தெரியுங்களா? many people think, oh, I will confess this sin, that sin, this sin and ask Jesus forgive me. நிறைய பேர் நினைக்கிறாங்க, இந்த பாவத்தை அறிக்கிட்டு அந்த பாவத்தை அறிக்கிட்டு இந்த பாவத்தை அறிக்கிட்டு இயேசுவே மன்னியும். in the church where I was for 17 years, 17 வருஷம் இந்த சர்ச்சில் they used to list out sins, பாவங்களெல்லாம் அறிக்கை பட்டியல் போட்டு they will ask to confess it. அதை அறிக்கை செய்ய முடியாது சொல்லுவா, I did like that. No real, it was no real conviction. உண்மையான உணர்த்துதல் இல்லைங்க. But here people, when you are saved, நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கும் பொழுது, you turn from the way of your past life. நீ உன்னுடைய பழைய வாழ்க்கையில் நீ திரும்புற, ரைட் டர்ன், நீ வேற மாதிரி போற. ஆனால் வாழ்க்கையில் நிறைய வேற மாதிரி தெரியலையே. I could not see a lot of changes, really speaking. The same way you are living, அதே மாதிரி தான். I see in our church, நம்முடைய சபைகளை நான் பார்த்துட்டு தானே இருக்கிறேன். I see everyone. Dear people, this morning, are you willing to surrender to God truly?
நீ உண்மையாக ஆண்டவரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுக்க இந்த காலையில் என்ன விரும்புகிறியா? நான் என்ன சொல்கிறேன், nobody is perfect, யாரும் பரிபூர்ணமானவங்க இல்லை. பட் could you understand how vile you are? How many times you betray your carnal nature? நீ எவ்வளோ மோசமான ஒரு நபர் விளங்கிக்க முடியுதா? எத்தனை சமயத்தில் உன்னுடைய மாம்சத்தை வெளிப்படுத்துகிற, இன் யோர் வேர்ட்ஸ், உன்னுடைய வார்த்தைகளில், இன் யோர் தாட்ஸ், உன்னுடைய எண்ணங்களில். How many times I struggle, போராடுகிறேன், Lord take away these things from me, என்னிடத்தில் எடுத்து போடும். I tell you, a real converted person, two things will definitely be there. ஒரு உண்மையான ரட்சிக்கப்பட்ட மனுஷனத்தில் இந்த ரெண்டு காரியம் நிச்சயமாக இருக்கும். ஒன்று, he is a wretched sinner saved by grace. ஒரு நிர்பந்தமான பாவி, wretched sinner, not a mere sinner. ஒரு சின்ன பாவி, நிர்பந்தமான பாவி. only by grace I am saved. கிருபையினால் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். every day he knows that he can't live for God with his own strength. ஒவ்வொரு நாளும் அவனுடைய சொந்த பலத்தினால் ஆண்டவருக்காக ஜீவிக்க முடியாதுங்கிறத அறிஞ்சிருக்கிறான். he will offer himself. there was a day in which he started offering himself body and spirit. என்னுடைய ஆத்துமாவையும் சரீரத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆரம்பித்தான் பாருங்க. அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் அவன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். Dear people, would you like to have this change in your life? உடைய வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை விரும்புறியா நான் கேட்குறேன். வேதம் சொல்லுது, இவைகளை நீங்கள் செய்தால் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வது உறுதியாக்குறது அவசியம். You must make it certain. Don't think that you will go to heaven and end up in hell. நான் பரலோகத்துக்கு போவேன் நினைச்சிட்டு நீ நரகத்துக்கு போகாத. இந்த ஐஸ்வர்யவான் பெரிய பாவம்லாம் செய்யலையே. This rich man, he didn't commit big sins. There were so many good qualities in him. அவனுக்குள்ள நல்ல தன்மைகள் நிறைய இருக்கு. Can you point out one sin, gross sin in his life? அவன் வாழ்க்கையில ஒரு பயங்கரமான பாவம் சொல்லுங்க. Was it really because he had money, he wore rich clothing? பணம் இருந்ததுனால நல்லா he was eating. Bible says he was not drinking. குடிச்சான்னு கூட வேதம் சொல்லல. He was not a fornicator, harlot, he was not a adulterer, விபச்சார வேசி எல்லாமே இல்லைங்க. He was a religious person. மிக பக்தியான் பாருங்க. Every time when he called Abraham, Father Abraham, Father Abraham, Father Abraham, 3 times he say. 3 இடத்துல அவன் பேசுறான். 3 இடத்துலையும் தகப்பனாகிய ஆபிரகாமே, தகப்பனாகிய ஆபிரகாமே, தகப்பனே ஆபிரகாம் தான் பேசுறான். Oh dear people, this morning I pray that the Spirit of God alone should really speak to you. இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் தான் உன்னிடத்தில் பேசணும்னு நான் விரும்புகிறேன். It's the high time for you, dear friend. இது மிக மிக உச்சக்கட்டம். I don't know how long will you live. எவ்வளோ காலம் வாழ்வாய் தெரியாது. But Bible says, இவ்வளவு பிரதான ரட்சிப்பை குறித்து, so great is salvation if you are careless. நீ கவனமாக இருப்பாயானால், if you don't want to ascertain of your conversion, உன்னுடைய ரட்சிப்பை குறித்து உறுதி எடுத்துக் கொள்ள முடியாது, உன்னுடைய வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இல்லை என்றால், oh Bible says, how could you escape from the wrath of God? தேவனுடைய கோபத்திலிருந்து எப்படி நீ தப்பித்துக் கொள்வாய் என்று வேதம் அழைக்கிறது. So great is salvation, மிகப்பெரிய ரட்சிப்பு. The very Son of God came into the world. இந்த தெய்வ குமாரனே இந்த உலகத்தில் வந்து he suffered and died on the cross, shedding his precious blood. இந்த சிலுவையில் பாடுபட்டு சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்தை, oh so great a costly price that he paid. ஒரு விலையேறப்பட்ட ஒரு கிரயத்தை செலுத்தின இந்த காரியத்தை, when you think that it is a cheap bargain for you, இது ஒரு மலிவான காரியம் என்று நினைப்பாயானால், how could you escape from this condemnation? இந்த ஆக்கிலிருந்து எப்படி நீ தப்பித்துக் கொள்ள முடியும்? Dear friend, I pray that the Spirit of God only should speak to you. It's a very serious matter. இது மிக முக்கியமான. I believe the Bible. I believe the word of God. இந்த வேதத்தை நான் நம்புறேன், இந்த வேதத்தை நான் நம்புறேன். Otherwise I can't preach. இல்லை நான் பிரசங்கம் பண்ண முடியாது. I believe in hell. நரகத்தை நம்புறேன். I believe the torments of hell. நரகத்தினுடைய ஆக்கினை நம்புகிறேன். I believe the fire
நான் அக்கினியை குறித்து நம்புகிறேன். not like the fire of the firewood, இந்த நெருப்பு கட்டையினுடைய நெருப்பு போல அல்ல. is a liquid fire. Bible says அது இந்த is like இந்த எரிமலையிலிருந்து குழம்பி வருது இல்லைங்களா, from the volcano how it comes out, that is the fire the Bible speaks of. அந்த அக்கினி தான் வேதம் சொல்லுகிறது. dear people, I tell you dear people, this good man, I don't know how he ended up. இந்த ஐஸ்வர்ய நல்ல மனுஷன் எப்படி அங்கே போய் சேர்ந்தார்? You have enough time to repent. நீ மனம் திரும்பக்கு போதுமான தருணம் இருக்கிறது. Bible says today. That means போதுமான தருணம் இருக்குன்னு பொழுது நாளைக்கு இல்லை, ஆனால் not even today, now இப்பொழுது. Will you surrender your life to God? தேவனுடைய ஆண்டவரே, I don't know how to repent even. ஆண்டவரே, மனம் திரும்பவே எனக்கு தெரியல. ஐயோ, நான் உண்மையிலேயே ஆண்டவரே நான் மாற்றப்பட்டிருக்கிறேனா? Am I really changed? Am I convicted of my sins? என் பாவத்தை உணர்த்தப்பட்டிருக்கிறேனா? Lord, if I die today, will I go to heaven? You go and ask God. Don't think that you will go to heaven because you are so good a person. நீ ஒரு மனுஷன், அதனால அங்கே மோட்சத்துக்கு போய் நினைச்சிட்டு இருக்காது. ஆண்டவரிடத்துல போய் கேளப்பா. Go and ask him. He will talk to you. So a real change. அதான் வேதம் சொல்லுது, a new creature. I'm sorry, today I have taken some more time of you. உங்களுடைய நேரத்தை எடுத்துட்டேன். But this is a high time for you. What is your answer now? என்ன பதில் சொல்? Are you willing to commit your life to God? தேவனுக்கு நீ ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறையா? Your body and soul, உன்னுடைய ஆத்துமாவையும் சரீரத்தையும். Can you say, Lord, I don't know how to repent. மனம் திரும்ப எனக்கு தெரியல. My heart is so hard. என்னுடைய இருதயம் ரொம்ப கடினமாக இருக்கிறது. So evil thoughts, அதிகமான பொல்லாத எண்ணங்கள், hard like stone, கடின கல்லை போல இருக்கிறது. Adulterous thoughts, பொல்லாத எண்ணங்கள். cares of the உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஐயோ ஆண்டவரே, forgive me Lord, மன்னியும். Spirit of God, help me, help me. Oh Lord, help me. பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, Lord, we thank you for this day. This good man, rich man, when he lifted up his eyes in hell, நரகத்தில் அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது, ஐயோ, நோ எஸ்கேப், தப்பிக்கொள்ள வழி இல்லை. நோ bargain again, வேற மாற்றும்படியான காரியம் இல்லை. Oh Lord, I pray that the Spirit of God should speak to our dear brothers and sisters. சகோதரி சகோதரர்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசும். Spirit of God, I beseech you, O God, that you should speak to these people. You remember my prayers. ஆண்டவரே, இந்த அருமையான மக்களோடு பேசும் என்று பரிசுத்த ஆவியானவரே உம்மிடத்தில் நான் ஜெபித்ததை நிறைந்திருக்கிறேன். Help them, Lord, உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com
DAVIDELANGO100 @gmail.com. நன்றி.